சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். மேல் தளத்திற்கு அல்லது ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு போக நமக்கு படிக்கட்டுகள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான நமது ஆவிக்குரிய நடையில் அவரது இரட்சிப்பின் வளர்ச்சியும் ஒரு படியே முன்னோக்கி அல்லது மேல் நோக்கிய செயல்முறை நடையாகும். நாம் முதல் படியில் தொடங்குகிறோம், பின்னர் நாம் படிப்படியாக போக வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு படியே போக வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகள் முதல் படியிலிருந்து 3வது படிக்கு தாவ விரும்புவார்கள். பல சமயங்களில் வழுக்கி கீழே விழுவார்கள். சில சமயம் காயமடைவார்கள். இரட்சிப்பின் உயரத்திற்கு நாம் மேல் நோக்கி ஏறுவது உண்மையாகும். நாம் ஒரு நேரத்தில் ஒரு படி மட்டுமே நடக்க வேண்டும். ஆரம்ப கட்டமாக நாம் மறுபடியும் பிறப்பது அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட முறையில் இரட்சகராக அறிவது. பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அடுத்த படியை காட்டுவார். இவ்வாறாக நமது ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமது தேவனுடன் தடைபடாத ஐக்கியத்தை அனுபவிப்பது எளிதாக இருக்கும். தேவன் இல்லாமல் காரியங்கள் செய்துவிடலாம் என்று பல வருடங்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சொந்த புத்திசாலித்தனம், அறிவு மற்றும் ஞானத்தால் நம் சொந்த வாழ்க்கையை நிர்வகிக்க முடியும் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். உதவிக்காக தேவனை அழைக்க வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை. பல சந்தர்ப்பங்களில் நாம் இதனால் பரிதாபமான தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். தேவன் நம்மை பற்றி கொள்ளாவிட்டால் நாம் முற்றிலும் அழிந்து போயிருப்போம் என்பதையும், உலகத்திலோ மறுமையிலோ நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை அப்போதுதான் நாம் உணர்வோம். இந்த வழியில் சிலர் கடுமையான நோய், வறுமை அல்லது வேறு யாரும் அவர்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலை போன்ற சில நெருக்கடிகள் அல்லது மற்றவற்றின் காரணமாக முதல் படியை எடுத்தனர். அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ பொது வாழ்விலோ ஏற்பட்ட சில பெரும் ஏமாற்றத்தின் காரணமாக மனித உதவிகள் அனைத்தும் தோல்வியடையும் போது இன்னும் சில பாவ காரியங்கள் நம்மிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவதால் யாராலும் நம்மை விடுவிக்க முடியவில்லை. உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற மாறுபட்ட சூழ்நிலைகளை காண்பிக்கின்றார். உதவிக்காகவும் விடுதலைக்காகவும் அவரை கூப்பிட கற்றுக்கொள்ளாத நிலை நம்முடைய இயலாமையை காட்டுகின்றது. இரட்சிப்புக்காக நாம் அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு பதிலளித்து நமக்கு உண்மையானவராகவும் தனிப்பட்ட விதத்தில் சகாயராகவும் மாறுகிறார்.